நானே நல்ல ஆயன் என்றுரைத்த என் அன்பு தெய்வமே, உமது மந்தைகளாகிய எங்களை நேரிய பாதையில் வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நீரே நிறைவான உடல் உள்ள சுகத்தையும் ஆன்மீக பலத்தையும் தூய ஆவியின் அருட்கனிகளையும் வழங்கி ஆசிர்வதித்திட வரம் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். என் அருள் உனக்கு போதும் என்றுரைத்த என் அன்பு தெய்வமே, புனித அருளானந்தரின் திருவுருவம் தாங்கிய கொடி விண்ணில் எழும்பொழுது எம் மனதில் எழுந்த வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் உமது திருவருளால் நிறைவேறிட வரம் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். கலங்காதே, நான் எந்நாளும் உன்னோடு என்றுரைத்த என் அன்பு தெய்வமே, புனித அருளானந்தரின் திருவுருவம் தாங்கிய தேர் செல்லும் வீதியெங்கும் உமது அன்பும் அமைதியும் இரக்கமும் நிழலாடிட வரம் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நானே உலகின் ஒளி என்று உரைத்த என் அன்பு தெய்வமே, பொறுப்பற்ற ஆட்சித் தலைவர்களின் பிடியில் சிக்கி தவிக்கும் எம் நாட்டு மக்களுக்கு உமது அருளினால் மக்கள் நலனில் அக்கறையுள்ள ஆட்சித் தலைவர்கள் கிடைத்திட வரம் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். என்னை பின் செல்பவன் இருளில் நடவான் என்றுரைத்த எம் அன்பு தெய்வமே, புனித அருளானந்தரின் திருவிழாவை கொண்டாடும் நாங்களும் அவரை போல இறை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நிலைத்து இறையரசை கட்டியெழுப்பும் கருவிகளாக வாழ்ந்திடும் வரம் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான எம் இறைவா, உம் புனிதர் அருளானந்தர் அன்பு, நீதி, நேர்மை ஆகிய நற்பண்புகளை தமதாக்கி கொண்டு வாழ்ந்தார். அவரைப் போல விண்ணரசின் மதிப்பீடுகளை பின்பற்றியவர்களாக நாங்கள் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்துலகாளும் இறைவா, நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரின் என்னுடைய சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்ற உம் திருமகன் இயேசுவின் வார்த்தையை வாழ்வாக்கிய உம் புனிதர் அருளானந்தரைப் போல நாங்களும் உன் திருமகன் இயேசுவின் வார்த்தையை வாழ்வாக்கும் வரத்தை எங்களுக்கு அளித்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம் திருமகன் இயேசுவுக்கு சான்று பகரும் உள்ளத்தை புனித அருளானந்தருக்கு கொடுத்த இறைவா, இந்த விழாவை சிறப்பிக்கும் ஒவ்வொருவரும் இறைமகன் இயேசுவுக்கும் அவருடைய நற்செய்திக்கும் சான்று பகரும் சாட்சிய வாழ்வு வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உம் பாதம் வைத்திருக்கும் இந்த மன்றாட்டு அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னிடம் இருப்பதை உம்மிடம் கொண்டு வந்தே.
என்னை அழைத்த தேவனே உன்னிடத்தில் தருகின்றேன் என்னையே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்மீது அன்பு கொண்டு நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கையை மனமு வந்து ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியில் உம் திருமகனின் பாடுகளையும் உயிர்ப்பையும் கொண்டாடும் நாங்கள் புனித அருளானந்தரை பின்பற்றி எங்கள் வாழ்க்கையால் அவற்றில் பங்கு பெறச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எல்லாருக்கும் எல்லாமாக விளங்கி எங்கள் முன்னோருக்கு வாழ்வு தரும் நற்செய்தியை அறிவிக்க புனித அருளானந்தரை தூண்டி அழைத்து சோர்வின்றி நல்லன செய்யவும், அஞ்சா நெஞ்சத்தோடு ஆபத்துக்களை எதிர்கொள்ளவும், சோதனைகளையும் சாவையும் உறுதியுடன் ஏற்றுக்கொள்ளவும் இப்புனிதருக்கு ஆற்றல் தந்தீர். இவ்வாறு நற்செய்தியின் தூதுவர்களுக்கு அன்பு, ஆர்வம், ஊக்கம் இவற்றின் எடுத்துக்காட்டாகவும் இவரை விளங்கச் செய்தீர். ஆகவே நீர் அனுப்பிய மீட்பரை உளமகிழ்ந்து எதிர்கொள்ளச் செல்கின்ற நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. இயேசு பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அன்டனி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த ஒப்பற்ற திருப்பலியை நன்றி பலியாக வேண்டல் பலியாக ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து எம் புனிதர் அருளானந்தரை போன்று சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழவும் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் என்னென்ன காரியங்களுக்காக இந்த திருப்பலியை வேண்டல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்களோ அவற்றையெல்லாம் நிறைவு செய்து வழி நடத்தமை கெஞ்சி கொடுக்கிறோம். இந்த நாளில் சிறப்பு செய்கின்ற புனித சவேரியார் அன்பிய குடும்பங்கள், புனித அந்தோனியார் அன்பிய குடும்பங்கள், புனித அருளானந்தர் அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்து எம் புனிதரின் பரிந்துரையின் வழியாக அவர்கள் இதயத்துடைய ஆழத்தில் இருக்கின்ற எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி நல்ல சுகத்தோடு இருக்கவும், போகும்போதும் வரும்போதும் அவர்கள் பாதுகாப்பாக எப்பொழுதும் உம்மை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக வாழ அருள் புரியும். தந்தையே இறைவா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். எம் புனிதருடைய தேர்பவனி நல்ல முறையில் நடக்க நீரே எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நிகழ்வுக்கு உதவி செய்கின்ற ஒவ்வொரு உபகாரிகளையும், தேர்களை உபயம் செய்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசிர்வதியும். இதோ இன்று இந்த விழாவினுடைய நிறைவிலே நடக்க இருக்கின்ற இந்த பகிர்வு விருந்தை உபயம் செய்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து, வாழ்வது நானல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் அறிக்கையிட்டு வாழவும், எப்போதும் அவர்கள் உம்மை மகிமைப்படுத்தவும், போற்றக்கூடிய குடும்பங்களாக வாழவும், ஒவ்வொருவருக்கும் நோயற்ற வாழ்வையும் நல்ல சுகத்தையும் கொடுத்து பாதுகாத்து வழிநடத்த உம்மை கெஞ்சி கேட்கிறோம். உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க முதல் திருமுனி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தல, இவ்வுலகிலும் வந்தவர்களாக இருந்த புனிதர் ஆகிய அனைவுடன் நாங்கள் நிலையான வாழ்வை தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை திருத்த மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சிந்தனை சொல் செயல் அஞ்சலியாகட்டும் ஒவ்வொரு இறைவனுக்கே. சிந்தனை சொல் செயல் அஞ்சலியாகட்டும் ஒவ்வொரு இறைவனுக்கே. சிந்தனை தீபமாய் அஞ்சலியாகட்டும் ஒவ்வொரு இறைவனுக்கே. சொல்மொழி தூபமாய் அஞ்சலியாகட்டும் ஒவ்வொரு இறைவனுக்கே. செயல்முறை மலர்களால் அஞ்சலியாகட்டும் ஒவ்வொரு இறைவனுக்கே. ஒவ்வொரு இறைவனுக்கே. ஒவ்வொரு இறைவனுக்கே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் இழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது தாய் திருச்சுவின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம்.
இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இது ஒரு பொன்னாள் என்பதமதிலே நீ வரும் திருநாள் என் வாழ்விலே. இது ஒரு பொன்னாள் என்பதமதிலே நீ வரும் திருநாள். உன்னன்பு தாய் அனைத்தையும் இழப்பே, உன்னன்பு தாய் அனைத்தையும் இழப்பே. மன்னவன் உனக்காய் என்னை கொடுத்தேன். உன்னோடு நான் இருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு ஒரு செல்வமே என் கடவுளைந்து ஏழையின் பொருளை எனக்கென தருந்தே. ஒரு செல்வமே என் கடவுளைந்து ஏழையின் பொருளை எனக்கென தருந்தே. மனமாறினே மகிழ்வடைந்தேன் நான், மனமாறினே மகிழ்வடைந்தேன் நான். பன்மடங்காக ஏழைக்கு கொடுத்தேன். உன்னோடு நான் இருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு என் பாவத்தை மன்னிக்க வருவாய். என் உளமதிலே அமைதியை தருவாய். என் பாவத்தை மன்னிக்க வருவாய். என் உளமதிலே அமைதியை தருவாய். என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய். என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய். என் வீட்டுக்கு நீ தருவாய். உன்னோடு நான் இருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும்.
விழாவில் இன்று இந்த திருப்பலியை சிறப்பு செய்த புனித சவேரியார் அன்பிய குடும்பங்கள், புனித அந்தோணியார் அன்பிய குடும்பங்கள், புனித அருளாந்தர் அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கைத்தட்டி நான் தெரிவிப்போம். எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் திரு ஆனந்த் அவர்கள். இதை யூடியூபிலே நீங்கள் கண்டு களிக்கலாம். எனவே உங்களுடைய விருப்பமானவர்கள் இதை பிறருக்கும் அறிவித்து இந்த திருப்பலியை கண்டு களிக்கும்படி நீங்கள் பகிர்ந்து எல்லோருக்கும் சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நாளிலே சிறப்பாக இங்கு வந்து நம்முடைய பங்கிலே இந்த திருப்பீடத்திலே திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்தவர் உங்களுடைய உள்ளத்திலே நீங்கா இடம் பெற்றிருக்கின்ற அருள் தந்தை லூயிஸ் புருட்டோ. காரணம், இந்த ஆலயத்தை உங்களோடு இணைந்து கட்டி எழுப்பியிருக்கிறார். எனவே உங்கள் சார்பாக, என்னுடைய சார்பாக, எங்களுடைய சார்பாக தந்தை அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை, நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை அவர்களை அழைக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் என்னிடம் கூறினார்கள். நானும் விரும்பினேன் என்று. செபஸ்தியார் ஆலய திருவிழாவிற்கும் வர வேண்டும், இந்த ஆலய திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தவுடன் மனம் வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு அந்த செபஸ்தியார் ஆலயத்தில் சொன்னது போல பல பேர் நீங்கள் வந்திருக்க மாட்டீர்கள். தந்தை அவர்கள் 1994ஆம் ஆண்டு நான் பொன்மலையில் முதல் திருப்பலி 7/4/1994 அன்று திருப்பலி நிறைவேற்றும் போது என்னுடைய திருப்பலியின் முதல் திருப்பலியிலே எல்லா பாடல்களுக்கும் இசை அமைத்து கொடுத்தார். அதை வழி நடத்தினார். என்னுடைய விருது வாக்கு, நிறை வாழ்வில் மனிதம் மலர பணி வாழ்வில் பாதை ஆகிறேன் என்ற திருமுழுக்கு யோவானுடையது. அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்ற அந்த விருது வாக்கை இன்றைய சூழலுக்கேற்ப அதை அமைக்கும்போது அதற்கு இசையமைத்து ஒரு பாடலை இயற்றி கொடுத்தார். எனவே அந்த பாடலை பார்க்கும்போது தந்தையுடைய நினைவு வரும். அது மட்டுமல்ல, தந்தை ஒரு நண்பராக, ஒரு சகோதரராக பல்வேறு காரியங்களிலே தொடர்பு கொண்டு கலந்து ஆலோசித்து நல்ல ஒரு அறிவுரையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அன்பு தந்தை. அது மட்டுமல்ல, இவரோடு இணைந்து நானும் என்னுடைய தாயும் என்னுடைய மாமா ஒரு அருட்தந்தை பாண்டிச்சேரியில் இருக்கின்றார். நாங்கள் 2013ஆம் ஆண்டு இந்த ஹோலி லேண்டுக்கு திருப்பயணம் மேற்கொண்ட போது சிறப்பாக எங்களை கவனித்து கொண்டார். எனவே கரிசனையும் அன்புமிக்க தந்தையவர்களை உங்கள் சார்பாக, என்னுடைய சார்பாக, எங்களுடைய சார்பாக மீண்டும் வாழ்த்தி நன்றி கூறி நாம் நம்முடைய எல்லா மக்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் ஜெபங்களையும் இந்த பொன்னாடையின் வழியாக அவருக்கு அணிவித்து மகிழ்வோம். புனித அருளாந்தர் அன்பியத்தை சார்ந்த திரு சந்திரன் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிப்பார்கள். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று நமக்கு அடிக்கடி வந்து உதவி செய்கின்ற நம்முடைய மூத்த குரு, எங்களுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் வணக்கத்துக்குரிய தந்தை சின்னப்பன் அவர்கள் எங்களுக்கு அதிபராக இருந்தார். எங்களுக்கெல்லாம் ஒரு மாடல். எனவே இன்று அழைத்தவுடன் வந்து இந்த திருப்பலியிலே நமக்காக கலந்து கொண்டு ஜெபித்திருக்கிறார். எனவே உங்கள் சார்பாக, எங்கள் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்குவனும் புனித அந்தோணியார் அன்பியத்தை சார்ந்த திரு பிரகாஷ் அவர்கள் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பொன்னாடை அணிவித்து தெரிவிப்பார்கள். நம்முடைய பாசமிகு மூத்த குரு அருள் தந்தை KS அற்புதசாமி எத்தனையோ பங்குகளை பணியாற்றியிருக்கிறார். அவர் புத்தூர் பங்கு தந்தையாக இருக்கும்போது நான் குருமடத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் அங்கு மறைக்கழிவு எடுக்க சென்றிருக்கிறேன். பாசத்தோடு நேசத்தோடு எங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கக்கூடிய தந்தை அவர். ஒரு மூத்த குரு, எங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய, எங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் நாங்கள் வைத்திருக்கின்ற அன்பு தந்தை அழைத்தவுடன் தாராளமாக வருகிறேன் என்று வந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார். எனவே எங்கள் சார்பாக, உங்களுடைய சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கும் வண்ணம் புனித சவேரியார் அன்பிய
குடும்ப உறுப்பினர் திரு பெரியநாயகம் அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவித்து நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிப்பார்கள். உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கும் உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பலி நிறைவேற்றுவதற்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை ஜான் பீட்டர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் தன்னுடைய விருது வாக்குக்கு ஏற்ப மிக எளிமையாக உங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் ஒரு வாய்ப்பை நான் அனுபவிப்பதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். மிகவும் எளிய மனிதர், அவருடைய விருது வாக்குக்கு ஏற்றவர். அப்படிப்பட்ட ஒரு தந்தையோடு மீண்டும் இந்த மறைமாவட்டத்தில் இணைந்து பணியாற்ற விரைவில் நானும் திரும்ப வர இருக்கின்றேன். திரும்பி வரலாமா இல்லை அங்கே இருந்துடவா? நிச்சயமாக நானே விரும்பினாலும் அங்கே தங்க முடியாது. ஆனால் ஒரு ஆண்டு அல்லது 1.5 ஆண்டுக்குள் கண்டிப்பாக திரும்பி நம்முடைய மறை மாவட்டத்திற்கு வந்து இங்கே தான் எங்கிட்டாவது இருப்பேன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சுப்பிரமணியத்துக்கு வரமாட்டேன், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பக்கத்தில் ஏதாவது ஒரு பங்கில் நிச்சயமாக இருப்பேன். அதனால் நான் பணி செய்கிற அந்த பங்கு மக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, ஃபாதர் நீங்கள் போயிட்டு பத்திரமா திரும்பி வரணும், புரியுதா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த விடுமுறைக்கு வரும்போது. அதனால் வருகின்ற புதன்கிழமை நான் திரும்ப போகின்றேன் என்னுடைய பங்கிற்கு. அந்த மக்களுக்காகவும் நீங்கள் தயவுசெய்து வேண்டிக் கொள்ளுங்கள். 1000 குடும்பங்கள் இருக்கிறார்கள். அந்த 1000 குடும்பங்களுமே எல்லோருமே கோயிலுக்கு வருபவர்கள் அல்ல. ஒரு 500க்கும் கம்மியான குடும்பங்கள் தான் கோயிலுக்கு வருவார்கள். மற்ற பேர் கோயிலுக்கு வருவதில்லை. பயமாக இருக்குது. எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க அங்கே போய் பார்க்கும்போது என்ன எங்களை பற்றி இப்படி சொல்லிட்டீங்கன்னு நினைக்கக்கூடாது. இருந்தாலும் அதான் உண்மை. அவர்கள் எல்லாரும் கோயிலுக்கு வரணும், அவங்க எல்லாரும் இன்னும் ஈடுபாட்டோடு இருக்குன்னு வேண்டிக் கொள்ளுங்க. அதே போல் நம்முடைய உதவி பங்கு தந்தை ஃபாதர் ஜோசப் அவர்களுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மூத்த குருக்கள் அருட்தந்தை அற்புதசாமி, அருட்தந்தை சின்னப்பன், இவர்களெல்லாம் எங்கள் எல்லாருக்கும் மிகச்சிறந்த மாதிரிகைகள். இந்த மாதிரி வயசுலலாம் நாங்களாம் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருப்போமான்னு தெரியாது. ஆனால் அவ்வளோ நேரம் திருப்பலியிலே பங்கெடுக்கக்கூடிய நல்ல அருமையான மூத்த குருக்கள் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய சொத்துக்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அருட் சகோதரிகள், நம்முடைய மரியின் ஊழியர் சபை அருட் சகோதரிகள் பலர் இங்கே இருக்கிறார்கள். எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவர்களாம் இருக்கிறார்கள். இன்னும் மற்ற பங்கு பேரவை, நிதிக்குழு, பல வடிவங்களிலே பங்கு தந்தையோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எழுந்து நிற்போம். நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்த புனித அருளானந்தருக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் நாடும் உலகம் முழுவதும் அவருடைய நற்செய்தி பணியின் பலனை அனுபவிக்கவும், அன்பு, நீதி, அமைதி ஆகிய உம்முடைய அரசின் கனிகளை பெற்றுக்கொள்ளவும் செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.